ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அருமையான பாடலை இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நீ நல்லவர், நீங்களுடைய பக்கத்தில் இருக்கிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஆண்டவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் இந்த நாளிலே வார்த்தை மூலமாக எங்களோடு இடைபெற வேண்டும் சொல்லிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இந்த நேரமானது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க பாராட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்தை காண செய்தார். 1ஆம் தேதியிலே அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எல்லாம் சொல்லாம, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அநேக சாட்சிகள் நான் நிறுத்திட்டேன். இல்லை, இன்னும் நிறைய சாட்சிகள் வரும். ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. நம்ம ஒரே சாட்சி சொல்ல முடியாதவர்கள் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். இந்த 2026ஆம் ஆண்டிலே உங்கள் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு இனி அதிக அற்புதங்களை செய்கிறார். நம்ம இதெல்லாம் என்ன சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனா அதற்கு முன்னதாக வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இப்போ நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்வார். சரி, ஆகவே பொதுவாகவே 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நான் செய்தியை பகிர்ந்து கொள்வேன். ஆனா ஏற்கனவே 1ஆம் தேதி நான் வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள முடியாது. இது வேறொரு செய்தியாக இந்த நாளிலே, அதுவும் வருடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். வாழ்க்கையிலே செய்யக்கூடிய காரியங்களும் உண்டு, செய்யக்கூடாத காரியங்களும் உண்டு. எதை செய்யணுமோ அதை நம்ம செய்யறதில்லை. 2025ஆம் ஆண்டுல இப்படிதான் நடந்திருக்குது. எதை செய்யக்கூடாதோ அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், செய்திருக்கிறோம். ஆக மாறி மாறி செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அப்போ செய்யக்கூடாத காரியங்களும் இருக்கிறது, செய்யக்கூடிய காரியம் நிறைய இருக்கு. லிஸ்ட் போட்டு நிறைய வரும், எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு 2 உவமைகளும் 2 உண்மை சம்பவங்களும் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அந்த 2 உவமைகள் செய்யக்கூடாதது எது என்பதையும் 2 உண்மை சம்பவங்கள் செய்யக்கூடியது எது என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4 காரியங்களும் எனக்கு குறிப்பிட்டிருக்கிற அந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருப்பது எது தெரியுங்களா? உண்மைதான். அதை கடந்து ஒரு நம்முடைய எண்ணம் என்ன தெரியுமா, மற்றவர்களை பார்த்து இவரை போல நான் இல்லையே, இல்ல இவங்களை போல நான் இல்லையே, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். என்னன்னா, ஒரு சபையில வரும், நிறைய மக்களை பார்க்கிறோம். ஒருத்தர் வீடு வாங்கிட்டாருன்னா உடனே நமக்குள்ள கூடிய வரைய என்ன தெரியுமா, அவன் தான், ஆமா அவங்க தான் கூட வராது, அவன் தான் வீடு வாங்கிட்டான், நான் இன்னும் வீடு வாங்க. அவன் தான் கார் வாங்கிட்டான், நான் இன்னும் கார் வாங்க. நாம உயர்வன் கையில் இருக்கிற களிமண், களிமண்ணுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த பாத்திரத்தை எவ்வாறாக வளைய வேண்டும் யார் கையில் இருக்குது? உயர்வன் கையில் இருக்குது. அந்த களிமண் தான் நாம. களிமண் தான் என்னது? ஒண்ணுமே இல்லை. களிமண் என்ன பண்ணுவோம், வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கீங்களா, தூக்கி போடுங்க. ஆனா அது தேவனுடைய கரத்துல இருக்கும் போது தேவன் அந்தந்த களிமனுக்கு என்னென்ன ஒரு உருவம் கொடுக்க வேண்டுமோ அந்த உருவத்தை அந்த கொய்யவனாகிய அவன் கொடுக்கின்றான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதமாக தேவன் நமக்கு சில காரியங்கள் வைத்திருக்கிறார். நாம இது அது யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தா அந்த திட்டம் 2026ல ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவனுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, பின்னாடி நடந்துச்சு, முன்னாடி நடந்துச்சு, எனக்கு நடக்கலையே, நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானா அது நடக்கும். அதை நீங்க மாற்றவே முடியாது. ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு எஜமான், ஒரு பெரிய பணக்காரன், ஒரு அழகான நாயை வளர்த்து வந்தான். அதே எஜமான் ஒரு கழுதையும் வைத்திருந்தான். கழுதை எதற்காக வைத்திருப்பான்? அது தன்னுடைய பொருட்களை சுமந்து செல்வதற்காக, அந்த நாட்களில் பயணப்படுவதற்காக அது மேல் பாரத்தை ஏற்றி அதை கொண்டு போய் என்ன பண்ணுவான், போய்விட்டு அதுல மேல வருவான். ஆனா நாயை வந்து அவன் செல்லமா வச்சிருந்தான். எங்க வச்சிருப்பான்? அந்த நாயை வீட்டுக்குள்ள வச்சிருப்பான், அது பெட்ரூம்ல வச்சிருப்பான். ஆனா கழுதை எப்படி பெட்ரூம்ல வைக்க முடியுமா? எங்க வைப்பான்? வெளியே கட்டி வைப்பான். அப்ப நாயை அவன் கொஞ்சிறான்.
பாக்குது, என்னடா இந்த ஓனர், அவளுக்கும் அது முதலாளி, எனக்கும் முதலாளி, இவ்வளவு பட நாயை விட நான் தான் நிறைய உழைக்கிறேன், ஆனா என்ன வீட்டுக்குள்ள கூட சேர்க்கறது இல்லையே. அவனை பிடிச்சி கொஞ்சம் அவனை போட்டு பெட்ரூம்ல படுக்க வச்சுக்கிறான், ஆனா என்ன மட்டும் வெளியே போட்டுறான். என்ன எஜமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும். ஒரு நாள் இதுவே முடிவு பண்ணிடுச்சு, நாமளும் நாயை போல என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ள போயிடணும். ஒரு நாள் ராத்திரி எஜமா தூங்கிட்டு இருக்காரு. இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, நேரா போச்சு பெட்ரூம் திறந்து பார்த்தா எஜமா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துல நாய்க்குட்டி தூங்கிட்டு இருக்கு, கையை அழகா அணைச்சு தூங்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், எஜமான மேல போய் பக்கத்துல படுத்துக்கணும்னு சொல்லி இந்த கழுதை என்ன பண்ணிச்சு, நாய்க்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க, இடத்துல இடம் கொடுக்கணும்னு சொல்லி பெட்டு மேல ஏறி எஜமான மேல போய் கட்டி பிடிச்சி படுத்துச்சு. என்ன நடக்கும், எழுதாரு கோபத்துல, எடுத்தாரு தடிய, அடிச்சாரு அடி, கழுதைய போட்டு அடி அடிங்க. அறிவு இருக்கா உனக்கு? உன்னை நான் எங்க கட்டி வச்சிருந்தேன், வெளியே கட்டி வச்சிருந்தேன், உன்னை யார் வீட்டுக்குள்ள வர சொல்லுது, நீ வெளியே தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லி அடி அடி அடிச்சு மறுபடியும் வெளியே வந்து கட்டி வச்சு. இப்போ கழுதை நினைச்சுதான், ஒருவேளை நாய்க்கு தான் அது கொடுத்து வச்சிருக்கு போல, இது எனக்கு அது கொடுத்து வைக்கல, எனக்கு இந்த இடம் தான், இதுதான் எனக்கு நிரந்தரம், இனி நான் போகக்கூடாது சொல்லி கழுதை தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதுதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நாயாவோ கழுதையாவோ உங்களை நான் சொல்லல, நமக்கென்று ஒரு நிலைமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒருவேளை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கலாம், இல்ல நடுவுல இருக்கலாம், இல்ல உயரமாக இருக்கலாம். ஆனா ஒருவருக்கு இப்படி அப்படி யோசிக்காதபடி இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறீரே. என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களை பற்றி நான் பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மன விருப்பங்கள் கொண்டு இவையெல்லாம் நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்காக அந்த அற்புதங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யக்கூடாத ரெண்டு, செய்யக்கூடியது ரெண்டு. முதல்ல செய்யக்கூடாத காரியங்கள் வாசிக்க கேட்ட லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே இந்த 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் அடங்கிய பகுதி ஒரு முதல் ஓமை. இந்த ஓமை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன ஓமை? ஒரு நியாயாதிபதி இடத்திலே ஒரு ஏழை விதவை என்ன பண்றார், ஒரு நியாயத்துக்காக போய் வேண்டுதல் செய்கிறார். அந்த வேண்டுதல் அவளுக்கு நிறைவேறவில்லை, ஜெபிக்கிறார், அது நிறைவேறவில்லை. முதல் வசனத்தை வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன ஒரு கதை, ஓமை என்றால் கதை, ஒரு கதையை சொல்லுகிறார். என்ன சொல்றார், எதற்காக சொல்லுகிறார்? சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல், சும்மா சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிற ஆண்டவரே. ஆனா அதோடு சேர்ந்து அது பரிசுத்தத்தோடு நிறைந்து விடுவதில்லை நம்முடைய வாழ்வு. நீங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாமல், அதுக்குதான் நான் சொன்னேன் அசதியாய் இருக்கக்கூடாது. இந்த அசதி ஒரு பாவம், ஞாபகம் இருக்குதா? நான் பாவப்பட்டியல்ல அசதி கூட ஒரு பாவம் என்று சொல்லி அந்த அசதியை குறித்து உங்களோட பேசியிருக்கிறேன். அப்போ அந்த அசதி எதுல இருக்கக்கூடாதா? ஜெபம் பண்ணுவதில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் கையெல்லாம் தூக்க சொல்ல மாட்டேன் கட்டுரையில. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒருவேளை எல்லாமே ஜெபம் பண்ணா நான் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நிறைய பேர் அதுல இருப்பாங்க, எடுத்த உடனே எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், கையில என்ன எடுப்போம்? எல்லாருமே அதுதான், போனை எடுப்போம், கண்ணாடி போடுறவங்க கண்ணாடி எடுப்பாங்க, இல்ல அதுக்கப்புறம் தான் அப்புறம் காஃபி குடிப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? பைபிளையும் படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. ஜெப குறைவு இருக்கிறது. அதனாலதான் நீங்க அசதியா இல்லாமல் நீங்க ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த கதையை சொல்லுகிறார். ஒருவேளை இந்த விதவை அந்த நியாயாதிபதியிடத்துல ஒரு முறை கேட்டா, 2 முறை கேட்டா, கிடைக்கல, அதோட போகல அப்படின்னு சொல்லிட்டா, அவளுக்கு அந்த அவளுடைய வேண்டுதல், அவருடைய எண்ணங்கள் நிச்சயமா நிறைவேறாது. ஆனா இவ என்ன பண்ணல, விடவே தொடர்ந்து போய் அந்த நியாயாதிபதி இடத்துல என்ன சொன்னா, கேட்டுக்கிட்டே இருக்கான். என்ன காரியம் அங்க சொல்லப்படல, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயத்துக்காக நியாயாதிபதி இடத்துல வருகிறான். அவன் நியாயம் செய்கிறவனே இல்ல, அந்த நியாயம் செய்யாத அநியாயவாதி கூட
இவனுடைய தொல்லை தாங்காம நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு காரியம் ஆகணும்னு ஒருத்தருக்கு போங்க, ஃபர்ஸ்ட் கிடைக்காது, செய்ய மாட்டாங்க. அதே நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கல, கடைசியில் அவங்களுக்கே ஒரு இடம் வந்துடும். என்னது, இந்த அம்மா விடாம, இந்த ஐயா விடாம வந்துகிட்டு இருக்காரு, சரி நம்மளால முடிஞ்சத செயல்படுத்தலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதற்காக தான் இந்த ஓமை சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாம, ஜெபம் பண்ணது கிடைக்காம கூட இருக்கலாம், ஆனா விடாது. அண்ணாள் ஒரு நாள் ஜெபத்தோட சாம்பல் அவர் கிடைக்கல. எவ்வளவு நாள் ஜெபித்தா? ரொம்ப நாள் ஜெபித்து இருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஒரு முடிவோடு வரா, இன்னைக்கு எப்படியாவது எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவோடு வந்து, பதில் கிடைத்ததா என்ன என்பது தெரியாது. ஆனா வேதம் சொல்கிறது, அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் அசதியா இல்லாமல் சோர்ந்து போகாமல் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், உங்களுடைய தனி ஜெபங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், குடும்ப ஜெபங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே யாரிடத்துல சொல்ல முடியாத பல கண்ணீரான ஜெப காரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்க ஆலயத்துல தனியா வாங்க. ஆராதனை டைம் சொல்றேன், மற்ற டைம்ல தனியா வாங்க, திறந்துதான் இருக்கும். திறக்கலாம் எழுதி எப்படியாவது தட்டிக்கிட்டு திறந்து சர்ச்சுக்குள்ள வந்து இந்த ஆளுக்கு முன்னாடி இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, இந்த ஆள்கிட்ட வந்து ஜெபிக்க போது ஆண்டு என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா. நீங்க சோர்ந்து போவாயானால் உன் பெறல் உருகி போகும். அதனால நீங்க சோர்ந்து போகாது. முதல் காரியம், கூடாத காரியம், நம்முடைய வாழ்க்கையில அசதி இருக்கு. அதுவும் எதுல அசதி இருக்க கூடாது? ஜெபம் பண்ணுவது. ஒரு தீர்மானம் எடுங்க, காலை மாலை எடுத்த உடனே முதல்ல பெட்டிலே நீங்க வயசானவங்க எழுந்துக்க முடியல, படுத்துக்கிட்டே கண்ணை மூடிட்டு முதல்ல ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ராத்திரியில தூக்கத்தை கொடுத்து காலையில எத்தனை பேர் எழுந்திருக்காங்கன்னே தெரியாது, எனக்கு மூச்சை கொடுத்திருக்கு, காலையில எழுந்திருக்கிறேன், இந்த நாள் எனக்கு நல்ல நாளா அமையட்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கட்டும், நான் ஜெபிக்கிறவனா இருக்கட்டும், வேத வாசிக்கிறவனா இருக்கட்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கட்டும், நல்ல ஒரு மனிதனாக நான் வாழ உதவி செய்யும், உங்களுடைய பிள்ளையாக வாழ ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்றது இல்ல? நீங்கள் ஜெபத்துல சோர்ந்து போனீங்கன்னா இந்த வருடத்துல அற்புதங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லல, வேதம் சொல்ல அற்புதங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்காம அது கிடைக்காது. ஆண்டவருக்கு தெரியுங்க, உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்களுடைய தேவைகள் தெரியும். ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கிற அழுகிற பிள்ளை அழுதாம இருந்தா அதுக்கு பசிங்கிறது அதுக்கு தெரியாது. அழுதா உடனே என்ன பண்ணுவாங்க? முதல் காரியம் கொண்டு வந்து ஊட்டுவாங்க, அது எதையாவது கொடுப்பாங்க. இல்ல நம்ம கேளுங்க, நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த நியாயாதிபதி இடத்துல அவர் சோர்ந்து போகாம செய்ததுனால 5ஆம் வசனத்துல இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு. ஆண்டவர் பத்தி தான் நினைப்பாரு, இந்த அம்மா விட மாட்டேது. ஆண்டவர் சொல்றாரு, ஆமா என்ன மாஸ்டர் ராஜ்குமார் தொடர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் எவ்வளவு கொடுத்துட்டேன், என்ன மறுபடியும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? நானும் விட மாட்டேன், கேட்டுக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். சரி கேட்டுட்டாரு, செஞ்சிருவோம் பாஸ்டருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எல்லா நிலையிலும் உம்மை நோக்கி நான் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தார். பரிசுத்தோடு ஜெபி, பரிசுத்தம் இல்லாமல் ஜெபித்தாலும் உங்களுடைய ஜெபம் கேட்காது. அதனால நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வசதியா இருக்கக்கூடாது என்பது முதல் காரியம். இரண்டாவது, அதே 18ஆம் அதிகாரம் 9ல இருந்து 14 வரைக்கும் ஒரு ஓமை, அது ஒரு கதையை சொல்றார். இந்த கதையை உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆலயத்துக்குள்ள 2 பேர் போறாங்க. யார் அது? பரிசேயர், ஆயக்கார். 2 பேருமே மனிதர்கள் தான். ஆனா ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயர். இருவரும் ஜெபம் பண்றாங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 9ஆம் வசனத்தை வாசிங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, என்ன சொல்றாங்க? அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு கதையை சொல்லுகிறார் என்று சொல்லுவாங்க. அப்ப அற்பமாய் எண்ணக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் நம்மை மேன்மையா வச்சிருக்கோம், இல்ல நம்ம குடும்பத்துல நிறைய பேர் ஆண்டவர் நம்ம உயர்த்தியோ எப்படியோ நம்மளை விட கொஞ்சம் மேல வச்சிருக்கலாம். நீங்க அவங்களை வந்து பொறாம கொள்ளாது. நாம நம்மை குறித்து பெருமைப்படக்கூடிய காரியம் ஒன்றுமே கிடையாது. மற்றவர்களை நாம் அற்பமாய் ஒருபோதும் எண்ணப்பட. நிறைய நேரத்தில் அப்படிதான் எண்ணணும். ஒரு சிலர் புருஷன் மனைவியை அற்பமா நினைப்பாங்க, ஒரு சில மனைவி புருஷனை என்ன பண்ணுவாங்க? அற்பமா இருக்கு. இந்த காலத்துல இருக்குது. ஒரு மனைவிக்கு நல்ல ஒரு வேலை இருக்குது, புருஷனுக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். அப்ப புருஷன் என்ன பண்ணுவாங்க? அற்பமா நினைப்பாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் அற்பமாய் நினைக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை அற்பமாய் நினைக்கிறாங்க. இல்ல சபையிலே வரும், சகோதரர்களுக்குள்ளே அற்பமாய் நினைக்கிறோம். நம்முடைய உயர்ந்த பதவிகள், உயர்ந்த நிலைகள், இதெல்லாம் வச்சு ஒரு மனுஷனை எடை போடக்கூடாதுங்க. எல்லாருமே தேவனுடைய பார்வையில சமம். ஆமா, ஆண்டவர் பேருக்கு வைத்திருக்கலாம், தாழ்த்து வந்திருக்கலாம், அது வேற. ஆனா யாரையும் நான் அற்பமாய் எண்ணக்கூடாது. நீங்க ரெண்டு பேரும் போறாங்க, ரெண்டு பேருமே ஜெபம் பண்ண தான் போறாங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி தான் போறாங்க. முதல்ல பரிசேயன் ஜெபம் பண்றான். அவன் என்ன சொல்றான்? தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர், அதோட மற்ற மனுஷரை போலவும் சொல்லிட்டு விட்டதோட பரவாயில்ல. அடுத்த வசனம் என்னது? இந்த ஆயக்காரனை போல இந்த ஜெபம் ஏழு இடத்துக்கு நினைக்கிறீங்க, வாய் வந்து தலைக்கு கூட போயிருக்கு, அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. அதுக்கு கேட்க மாட்டார். அப்ப அப்படியே காத்துல பறக்க விட்டுருவேன். இப்ப ஜெபம் கேட்காதுங்க. என்ன ஜெபம்? ஜெபம் அது ஜெபம் பண்ண அவன் ஆலயத்துக்குள்ள வந்து ஆண்டவர் அழகான அந்த கதையை சொல்றாரு. மற்ற மனுஷர்களை போல, அது கூட ஓகே, அது கூட சொல்லக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளலாம். பக்கத்துல ஒருவன் இருக்கிறான், பாவப்பட்ட ஒருத்தர். இந்த ஆயக்காரனை குறித்து இந்த பரிசேயனுக்கு என்னது? இவனே என்ன பண்றான்? எல்லாவற்றையும் தீர்மானம் பண்ணி கொள்றான். ஆனா அந்த காலத்துல ஆயக்காரனாலே பாதிகள். ஏன்னா அவனுடைய வேலை என்னது? டாக்ஸ் கலெக்டர், வசூல் பண்ணுகிறவன். வசூல் பண்ணுகிறவங்க அதான் அவங்க சகை கூட. ஏன் அவன் கெட்டவனாக பிரதிபலிக்கிறான்? ஆயக்காரனாக இருந்தா அவன் எல்லாருக்கும் அநியாயமா வரி வசூலிக்கிறான். ஒருவேளை இன்னைக்கு பரிசேயனுக்கு ஆயக்காரன் தெரிஞ்சிருக்கனால இவன் கண்டிப்பா இவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பாவியாதான். தேவனுடைய பார்வையில அவர்களுடைய நீதியை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இவன் என்ன நீதி சொல்வது? ஆலயத்துக்கு தானே போனான், ஜெபம் தானே பண்ணான். ஆண்டவர் ஏன் அவன் ஜெபத்தை தாங்க அற்பமாய் எண்ணுகிறான். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் அவன் அற்பமாய் நினைக்கிறான். இந்த வருஷத்துல நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் அசதியாக இருக்காது. ஜெபத்துல அசதி, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க. இரண்டாவது, மற்றவர்களை அற்பமாய், மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறான்னா அவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிறான், தன்னை அவன் பெரியவனாக நினைக்கிறான். அது ஆண்டவருடைய பாவம். அது இங்க என்ன பண்ணுது? இவன் இப்படி ஜெபம் பண்றான். ஆனா ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான்? தூரத்தில் நின்று. எவ்வளவு பாருங்க, பரிசேயர் ஆளு கிட்ட வந்துட்டான், ஆலயத்துல கிட்ட வந்து தைரியமா, ஏன்னா அவன் நம்பிக்கையோட பண்றான். ஜெபம் பண்ணது நல்லதா, ஆனா மத்தவனை அற்பமா எண்ணி ஜெபம் பண்ணக்கூடாது. ஆனா இவன் என்ன பண்றான்? தூரத்துல நின்று தன் கண்களை ஏறெடுத்து என்ன பண்றான்? ஆலயத்துல வந்து மார்க்க அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி, அந்த வார்த்தை பரிசேயன் வந்துச்சா? இல்ல, பரிசேயன் பெரிய பாவி. அவன் நினைச்சுக்கிறான் தன்னை நீதிமான். ஆனா ஆண்டவருடைய பார்வையில இவன் பாவியாகவும் ஆயக்காரன் நீதிமானாகவும் ஆண்டவர் சொல்லி அங்கே அனுப்புவதை பார்க்கிறோம். மற்றவர்கள் அற்பமா எண்ணாது, மற்றவர்கள் அற்பமா எண்ணாது. இல்ல அண்ணால கூட அற்பமா எண்ணார். ஆனா ஆண்டவர் ஏற்ற காலத்துல அண்ணாளுக்கு என்ன பண்ணார்? ஆமா, அனுகிரகம் செய்தார். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராலே கூடாத காரியம் நீங்கள் கூடாத காரியங்கள் இருக்குது. ஜெபம் பண்ணுவதிலே நீங்க அசதியா இருக்காது, சோர்ந்து போகாது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இரண்டாவது, மற்றவர்களே அற்பமாய் எண்ணாது. இங்க வேதம் சொல்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன். அவ்வளவுதான். இது தன்னை பாவி என்பதை உணர்த்துவதுதான் தாழ்வு. நான் ஒண்ணு இல்லை, எனக்கு வீடு இல்லை, அது தாழ்வு இல்லை, அது நிஜம், அது வாழ்க்கையில் நிஜம். ஆனா இந்த பரிசேயன மாதிரி மற்றவனை கம்பேர் பண்ணி, மற்றவனை போல பாவி என்று சொல்லி மற்றவனை அவன் தீர்மானித்து தான் பரிசுத்தமான நினைக்கிறது காட்டிலும், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, இல்ல நத்தி அப்படின்னு சொல்லும், நான் ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான், உங்களுடைய பார்வையில நான் ஒன்றும் இல்லை, நான் பாவி, நம்ம பார்க்கவே எனக்கு தகுதி இல்லை அப்படி சொல்லி கண்ணீரோடு அவன் ஆண்டவரிடத்துல அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றார், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று ஆண்டவர் ஒரு உண்மை சம்பவம் அல்ல, ஓமை சம்பவம் கதையை சொல்லுகிறார்.
அப்ப செய்யக்கூடாத காரியங்கள் 2 இருக்கின்றது. ஒன்று, அசதியா இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவது அசதியா இருக்கக்கூடாது. 2வது, அற்பமா இல்லாதீர்கள். இது கூடாத காரியம். செய்யக்கூடிய காரியம் எது? 2 காரியத்தை இதே லூக்கா 18 நான் வாசிக்கிறோம். இதே 18ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சம்பவம் வருகின்றது. இது என்ன சம்பவம் என்றால், ஒரு வாலிப தலைவன் இயேசுவினிடத்துல வருகிறான். வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி? 18ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நல்ல கேள்விங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதுக்கு பதிலை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனிடத்திலே பரிசுத்தமாக இருந்தால், தேவனுக்கு பிரியமாக நடந்தால், ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அருள்வார். நித்திய ஜீவனை தரும்படியாக தான் ஆண்டவர் வந்து நமக்காக பாடுபட்டார். அப்ப இயேசுவினிடத்திலே நித்திய ஜீவனை குறித்து ஒரு நல்ல ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருக்கிறது. நம்ம பரலோகம் போகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அப்போ அவரிடத்துல போய் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சில காரியங்கள் சொன்னியே, என்ன நல்லவன் சொல்ற, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பதாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத, உன் தகப்பனின் தாயை கடன் பண்ணுவாயாக. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அப்ப அவன் சொல்றான், இதெல்லாம் சின்ன வயசு முதல் நான் என்ன பண்றேன்? கை கொண்டு வருகிறேன். அவன் கை கூடாதத அவன் சொல்லல. லிஸ்ட் பெருசா இருக்கும். ஆனா ஆண்டவர் அவன் எதெல்லாம் அவன் செய்தானோ அதை மட்டும் தான் ஆண்டவர் என்ன பண்றாங்க சொல்லுற. நல்லா நீங்க கவனிக்கணும். எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லல. இவன் எதை ஒரு நிறைய கை கொள்ளாம இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அந்த நேரத்துல ஆண்டவர் அவன் வெளிப்படுத்துற. அவன் எதையெல்லாம் அவன் கை கொள்ளுகிறானோ அதுதான் சொல்ற. ஏன்னா அவன் ஒரு நாளைக்கு விபச்சாரம் செஞ்சிருக்க மாட்டான், கொலை செய்திருக்க மாட்டான், களவு செஞ்சிருக்க மாட்டான், பொய் சொல்லிருக்க மாட்டான். எல்லாத்துக்கும் மேல அவனுடைய தாயும் தகப்பனையும் அவன் என்ன பண்ணிருப்பான்? கனம் பண்ணிருப்பான். ஆனா தெரிஞ்சும் இதை செய்வாயாக என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அவன் சொல்றான், இதை நான் சின்ன வயசுல இருந்தே என்ன பண்றேன்? சின்ன வயசுல இருந்தே நான் இதை செய்துகிட்டு இருக்கிறேன். அப்போ சொல்றேன், ஓகே, இதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறேன். ஆனா நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. என்னது? செய்யக்கூடிய ஒரு காரியம், கூடாத காரியம் 2 உண்டு இந்த அதிகாரத்துல. இது உவமை சம்பவம் அல்ல, இது உண்மை சம்பவம். 2 உவமை செய்யக்கூடாது என்பதை குறிக்கும், 2 உண்மை சம்பவம் செய்யக்கூடிய சம்பவத்தை குறிக்கிறது. இங்க அப்ப ஒரு குறை உண்டு. என்ன பண்ண? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு நான் போறேன். ஆண்டவர்கிட்ட எனக்கு வீடுலாம் இல்ல, ஏதோ எனக்கு கொஞ்சம் பொருள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் போறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள சொன்னா, எல்லாத்தையும் இருக்கிற எல்லா பொருளையும் வித்துட்டு கொண்டாடி கேட்டாங்க கூட்டலாம். சரி போட்டுன்னு சொல்லி கூட்டலாம். இல்ல சொத்தெல்லாம் கேட்டாங்கன்னா, பெரிய பணக்காரன் போய் கேட்டாங்கன்னா எப்படி முடியுமா? யாராலும் செய்ய முடியாதுங்க, யாராலும் செய்ய முடியாது. ஆனா நீ வந்துட்டிய யார்கிட்ட? இயேசு கிட்ட வந்துட்ட, கேள்வியே கேட்டுட்ட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். கம்பூன்னு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. வரும்போது அவன் எப்படி வந்தான் தெரியுமா? சந்தோஷமா வந்தான், சிரிச்சுட்டே வந்தான். யார்கிட்ட? இயேசு கிட்ட. நம்ம இயேசு கிட்ட துக்கமா போவோம், ஆனா வரும்போது திருப்பி வரும்போது சந்தோஷமா வரும். அப்படிதானே? கஷ்டத்தோடு ஆண்டவர்கிட்ட போவோம், ஆலயத்துக்கு வருவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். உடனே நம்மளுக்கு துக்கம் எல்லாம் போயிடும், சந்தோஷம் கிடைச்சிடும். இவன் சந்தோஷமா போறான். ஆனா ஆண்டவர் இவன் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சொல்றான். கஷ்டம், ஆனா செய்யணும். ஏன்னா கேட்டது இவன் யார்கிட்ட? இயேசு கிறிஸ்து, கடவுள், ஆண்டவர், தெய்வம். தெய்வத்திட்ட கேட்ட தெய்வம் ஒரு காரியத்தை சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடணும்? செஞ்சிடணும். ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய மகனை பலி கொடு. என்ன ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க, உன் சந்ததியை பெருக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஒரு கேள்வி அவன் கேட்கல. ஆண்டவர் சொன்னார், செய். ஆண்டவர் தடை பண்ணிட்டார். ஒருவேளை சரி ஆண்டவரே நான் விற்று எல்லாத்தையும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டா ஆண்டவர் என்ன சொல்லி பார்த்திருப்பா? நான் நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்னும் செய்ய. இப்போ நீ பரிசுத்தமாய் வாழ, உனக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி வச்சிருப்பார். ஆனா என்ன சொல்றாரு? அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிரும். இவன் எங்க சேர்த்து வச்சிருக்கான்? பூமியில சேர்த்து வச்சிருக்கான். பூமியில சேர்த்து வச்சிருக்கான் அந்த பொக்கிஷத்தை.
ஆண்டவர் சொல்றாரு இங்க முக்கியம் இல்லைங்க, எல்லாம் அழிஞ்சிடும். ஒரு சுனாமி வந்தா போதும், ஒரு பூகம்பம் வந்தா போதும், ஆமா ஒரு இயற்கை எதிரான நிலை வந்தா போதும், எல்லாம் போயிடும். ஆண்டவர் ஒரு நொடியில நம்ம நினைச்சாருன்னா நம்ம மண்ணுக்குள்ள போயிடும். ஒண்ணுமே கிடையாதுங்க. ராத்திரி தூங்கி காலையில் எழுந்திருக்கிற நிச்சயம் இந்த உலகத்துல நமக்கு கிடையாது. எழுந்திருந்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க, ஆஹா இந்த நாளை கொடுத்துட்டாரு. இல்ல அது வயசுதான் காரணம் கிடையாது. சின்ன வயசா இருக்கட்டும், பெரிய வயசா இருக்கட்டும், ஆண்டவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு ஜீவன் கொடுப்பார். ஆண்டவர் நினைக்கலன்னா நம்ம காலம் முடிச்சு, அவ்வளவுதான். ஆனா இங்க அந்த எண்ணத்துக்குள்ள அவன் வர முடியல. வேதம் சொல்லுது அவன் ரொம்ப பண உடையவனா இருந்தான். அவன் எல்லாம் இருக்கு அவன்கிட்ட, நல்லவன் தான், அவன் கெட்டவன் தான் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை அவனால என்ன பண்ண முடியல, நிறைவேற்ற முடியல. ஏன்னா அவன் இந்த பூமியிலே அவன் செய்த ஒரு பெரிய காரியம், தனக்கென்று நிறைய சேர்த்து வச்சு எல்லாம் செஞ்சான். ஆண்டவருக்கு அந்த கற்பனைகள் எல்லாம் அவன் கை கொண்டான். எல்லாருக்கும் அன்பு கூறுகிறேன் என்று வாயில சொல்றான். ஆனா அவன் செயல்படுத்த முடியும். நீ மற்றவரிடத்திலே அன்பு கூறுகிறாய், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீ என்ன பண்ணுவ, நிறைவேற்ற. இங்க அவனால செய்ய முடியும். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். துக்கம் அடைந்ததுக்கு ஒண்ணுமே, நீ கர்த்தரை நம்பி வந்துட்ட, நித்திய ஜீவன் இவரால தான் கிடைக்கும்னு ஒரு உறுதியோடு வருகிறீங்க. சின்ன வயசுல இருந்து நீ உண்மையா இருக்குன்னு சொல்றீங்க. என்ன ஒன்று சரி ஆண்டவரை நான் வெற்றி கொடுக்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த காரியமே மாறலாம் முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த வாலிபன் பேர் சொல்லப்படல, தலைவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் துக்கம் அடைந்து, அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டார் என்று வாசிக்கிறோம். அவன் துக்கமாய் போறது ஆண்டவர் விரும்புவார். நீங்க ஜபித்து விட்டு ஆலயத்துக்கு வந்துட்டு அந்த முக மலர்ச்சியோடு நீங்க ஆலயத்தை விட்டு கடந்து போகணுங்க. உங்களுடைய பழைய எண்ணங்களெல்லாம், ஐயோ கஷ்டத்தை தான் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க அதே எண்ணத்தோட போகாது. ஆலயத்தை விட்டு ஆலயத்துல ஆண்டவர்கிட்ட பேசிட்டீங்க, ஆண்டவரோட பேசியிருக்கிறார், ஆண்டவரோடு நீங்க உறவாடி இருக்கிறீங்க, ஆண்டவரோடு அந்த சமூகத்துல காத்திருக்கிறீங்க. நீங்க வெளியே போகும்போது முக மலர்ச்சியோடு நீங்க துக்கத்தோடு செல்லக்கூடாது. இவன் துக்கமடைந்து செல்வதை பார்த்து அப்பதான் சொல்றாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பது. அதுக்காக அப்ப பணக்காரன் தான் பரலோகம் போக மாட்டான் அந்த அர்த்தம் இல்லை. பணத்தின் மேல் வாஞ்சை இருக்கிறவர்கள், பணத்தின் மேல் ஆசை இருக்கிறவர்கள், பணத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு எதுவும் கொடுக்காதவர்கள், அள்ளி கொடுக்கணுங்க. அதுதான் ஆண்டவர் நம்ம கொடுக்க வைக்கிறார். இன்னைக்கு கொடுப்பதுனாலே ரொம்ப யோசிக்கணும். எனக்கு முதல் வாரத்துல கொடுப்பதை பத்தி பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் கூடாத காரியங்களையும் கூடிய காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பேர் நாம் கர்த்தருக்காக கொடுக்கிறோம், எவ்வளவு பேர் ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்கிறோம். ஆண்டவர் நம்மை உயர்த்திருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய குடும்பம், இதுதான் நம்முடைய வாழ்க்கை. தசமமாக கொடுப்பதிலும், ஏழை மக்கள் உதவி செய்வதிலும், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்வதிலும் நாம் தாராளமாய் கொடுக்கணும். மக்கதோனியா மக்கள் அப்படிதான் கொடுத்தாங்க, மிகுந்த உபத்திரவத்திலே. வேதம் சொல்கிறது அவர்கள் எப்படி கொடுத்தாங்க, மிகுந்த உபத்திரவத்திலே உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். அப்படி நான் நீங்களும் செய்யறோமா? இல்ல. கர்த்தருக்காக இந்த நாட்களில் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஆண்டவரே சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணணும், வசதியா இருக்க மாட்டேன், மற்றவர்களுக்கு அற்பமா எண்ண மாட்டேன், இது கூடாத கூடிய காரியங்கள் முதல்ல நான் மற்றவர்களுக்கு, ஆண்டவருக்காக, ஆலயத்துக்காக, ரசமமாக கொடுக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும் போது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டா அவர் அநியாயக்காரன் நீங்க சொல்லலாங்க. அவர் 10ல ஒரு பங்கு தான் கேட்கிறார், 90 பங்கு நீங்க எடுத்துக்கங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? 90 கேட்டு ஆண்டவர் நீ 10 மட்டும் வச்சுக்கிட்டா ஆண்டவர் நம்ம சொல்லலாம், என்ன ஆண்டவர் கஷ்டப்பட்டு 30 நாள் கஷ்டப்பட்டு நான் 8 hour 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வந்து 90% இந்த ஆலயத்துல கொண்டு வந்து கொடுக்க சொல்றீங்களா? நியாயமா கேட்கலாம் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லுது, 10% நீ கொடுத்து பாருங்க. மற்ற செலவுகள், உங்களுக்கு வரக்கூடாத செலவுகளை ஆண்டவர் வராமல் இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் உங்களை காப்பார். கொடுங்கன்றார் ஆண்டவர். இந்த வாலிபனால அதை செய்ய முடியல, கொடுக்க முடியல, துக்கத்தோடு போகிறார். நாம் அப்படி போகக்கூடாது. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை செய்யக்கூடிய காரியம் கடைசியா லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 30 வாசிக்க கேட்ட வேத பகுதி 35ல இருந்து 43 வரைக்கும். அதுல ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு குருடனுக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கின்ற ஒரு சம்பவம். ஒரு குருடன் அந்த எரிகோ வழியாக ஆண்டவர் நடந்து கொண்டு வரும்போது அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஒரு குருடன். அப்போ அது என்ன நடக்குது? அவன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு 37 வசனத்துல, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு எதற்காக இறங்கணும்?
அவன் ஒரு 2 ஆப்ஷன் அவனுக்கு இருக்கு. ஒண்ணு, அவன் என்ன கேட்டிருக்கலாம்? பிச்சை கேட்டிருக்கலாம். ஏதாவது இயேசு இடத்துல பணம் கிடைக்கலாம் அப்படின்னு அதை கேட்டிருக்கலாம். இல்லை என்றால் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்று அவன் கேள்விப்பட்டு, நான் குருடனா இருக்கிறவே, ஆண்டவரே என்னுடைய கூட்டுத்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும், எனக்கு இறங்கும் என்று கேட்டிருக்கலாம். ஆனா இங்க நடந்தது என்ன? ஆண்டவர் எது சொல்லல. ஆனா இயேசுவுக்கு முன்னடப்பவர்கள் என்ன பண்ணாங்க? யாரு? அனைவா சீஷர்களா தான் இருக்கு. ஏன்னா சீஷர்கள் எப்பவுமே தடை நிறைய. ஏன்னா சிறு பிள்ளைகளை அழைத்து வரும்போது யார் தடை பண்ணாங்க? சீஷர்கள் தான் தடை பண்ணாங்க. ஜனங்களும் அவங்க அது போல. ஆனா என்ன பண்றது? முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டுகிறார்கள். 4வது காரியம், செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாசத்தை நீங்க அதிகமா, விசுவாச குறைவு இந்த வருஷத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவராலே எல்லாம் கூடும். ஆண்டவரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள். சித்தினா சித்தி பெறுவீர்கள் கிடைக்கும். சித்தினா எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புங்கள். ராஜாக்களே நம்புறாங்க. ஆனா நிறைய நேரத்தில் நாம விசுவாசத்துல என்ன பண்றோம்? குறைவிடுவதாக. இந்த வருஷத்துல கூடாத காரியங்கள் 2 உண்டு. அசதியா இருக்கக்கூடாது, அற்பமா இருக்கக்கூடாது. இந்த லூக்கா 18 சொல்லப்பட்டிருக்க காரியம், செய்ய வேண்டிய காரியம் அற்பமா எண்ணக்கூடாது. கர்த்தர் இடத்துல அதிகமான ஒரு நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணும்? வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அது எப்படி சொன்னாங்க? சொல்லிட்டு போல அவனை அதட்டினார்கள். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? என்ன சொன்னாங்க? முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அடிக்கிற, அவ்வளவுதான். இனி நீ வாயை திறந்தா உன்னை கொன்னுடுவார், அப்படிதான் சொல்லிட்டு போய்ப்பாங்க. அதட்டினார்களா? அதான், எப்பா கத்தாதப்பா ப்ளீஸ், ஆமா அவன் டிஸ்டர்ப் பண்ணாதப்பா. மக்கள் தான் சொல்லி வாய்ப்புல. நான் இதை யோசிச்சு பார்த்தா ஸ்ரீசர்கள் சொல்றேன். ஸ்ரீசர்கள் எப்பவுமே அப்படி இருப்பாங்க. அவர் வந்ததுடைய நோக்கமே மற்றவர்கள் அவரை தொண்டை பண்ணணும் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க அவர் தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க கத்தாதீங்க. ஆனா அவன் என்ன பண்ண தெரியுமா? இன்னும் அதிகமா இயேசுவை நோக்கி கூப்பிட்டாங்க. வாசிக்கிறோம் 38 வசனத்தை வாசிங்க. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய். ஏன் அதிகமாய் கூப்பிட்டானா? அவன் இயேசுவை அதிகமா நம்பிட்டான். இப்போ அவனுக்கு தன்னுடைய பிரச்சனை, அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக ப்ரே பண்ண, அதிகமா கூப்பிட்டான்றதுக்கு எதுக்காக? ஏன்னா இவர் இல்லைன்னா இவர் ஆள் வந்து என்ன பண்ணுவாரு? காசு போட்டு போறாரு. இவனுடைய எண்ணம் தான் இப்ப என்ன வந்துருச்சு? என்னுடைய ஆமா நான் பார்வையிடும். அப்பதான் ஆண்டவர் வெயிட் பண்ணா வர ஆண்டவரை கிட்ட வந்து அவனை நோக்கி, நான் உனக்கு எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கேட்கிறாரா? உங்கள்கிட்ட கேட்கிறாரு. நீ ஜெபம் பண்றீங்க, தாவீது குமாரனே எனக்கு இறங்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நேர்ல வந்து உங்களுக்கு, ஆண்டவர் நான் உனக்கு என்னப்பா பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். யோசிச்சு பாருங்க. இல்ல ஏசப்பா முன்னாடி வந்துட்டாரு, நேர்ல வந்துட்டாரு. உடனே ஏசப்பா ஒரு நிமிஷம் இருந்துட்டு போயிட்டு ஒரு பெரிய இந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி தூக்கிட்டு வருவோம். ஏன்னா ஏசப்பா கொடுக்கணுமே, ஒன்னோட நிறுத்த மாட்டோம். ஆமா, பெரிய லிஸ்ட் கொஞ்சம் டைப் பண்ணி எழுதி எல்லாரும் புருஷன் கொண்டாடி பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து கடற்கரை எழுதி மண்டா ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்துடலாம். இவனுக்கு ஒரே நோக்கம் தாங்க, நான் மாறவேண்டிய. ஆண்டவருக்கு தெரியாதா இவன் எதுக்கு கூப்பிடுறாங்க? இல்ல, ஆண்டவருக்கு தெரியும். சில நேரத்தில் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். கேளுங்கள், என்ன பண்ணும்? தட்டுங்கள், தேடுங்கள். இதெல்லாம் செய்யணுங்க. அதெல்லாம் செய்யறது கிடையாது. நீங்க செய்யாம எதுவுமே கிடைக்காது. கூடாத காரியங்களும் உண்டு, செய்யக்கூடிய காரியங்கள். நீங்க மற்றவர்களுக்காக, கடவுளுக்காக, ஆலயத்துக்காக அள்ளி கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் ஏழையா மாற்ற மாட்டார். உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றும் இல்லாத அதிகமான விசுவாசம் அவசியமாக இருக்கு, அதிகமான நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. அப்போதான் 42 வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை விசுவாசம் உன்னை வெறும் பார்வையோட போறதுக்காக ரட்சிப்பை பெற்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே நாம் கர்த்தர் நடுவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி வாக்குகளை நாம் கேட்டுவிட்டோம். ஆனா இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். லூக்கா 18 2 ஓமைகள் மூலமாக, 2 உண்மை சம்பவம் மூலமாக செய்யக்கூடாத 2 காரியங்களையும் செய்யக்கூடிய 2 காரியங்களும் ஆண்டவர் சொல்கிறார். அசதியா இருக்காதீங்க, அற்பமா இருந்தாரு. இது கூடாத காரியம். கூடிய காரியங்கள் அள்ளி கொடுக்கும். ஆமா, கர்த்தருக்காக அள்ளி கொடுக்கும். 2வது அதிகமான விசுவாசம், அதிகமான நம்புகம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிங்க. இப்பொழுது கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.